கிங்ஸ், மன்னர்கள். மன்னர்கள் இல்லாத உலகம் இருக்குல்ல, அது எதுக்கு எல்லாரும் கனவு கண்டோம்? சர்வாதிகாரம் இருக்காது, ஜனநாயக முறைப்படி எல்லாமே நடக்கும், இப்படிதான். ஆனா அப்படியே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க விடுங்க, அமெரிக்கால நோ கிங்ஸ் அப்படின்ற மூமெண்ட்டுங்க. இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்றதுல பேர் போனவங்க. 2025 வருஷம் தான் இந்த இயக்கத்தையே ஆரம்பிச்சாங்க. அதுவும் எந்த நாள்ல தெரியுமா? புண்ணியமா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவரோட பர்த்டேல கரெக்டா இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க, ஜூன் 14 அப்ப. இந்த அமைப்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2வது முறை அமெரிக்க அதிபரா ஆள ஆரம்பிச்சார்ல, அதுல இருந்து 2 முறை ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க ட்ரம்ப்பை எதிர்த்து. ஆனா இவங்க பண்ற ப்ரொடெஸ்ட்லாம் ஆயிரக்கணக்கில் மக்கள் சேர மாட்டாங்க, லட்சக்கணக்கில் சேருவாங்க. அந்த அளவுக்கு பெரிய மூமெண்ட் இவங்க. இந்த 2 முறை பண்ணி முடிச்ச பிற்பாடு இப்ப 3வது முறையா பண்ணிருக்காங்க பாருங்க ப்ரொடெஸ்ட். மெகா ப்ரொடெஸ்ட் மக்களே, உண்மையிலேயே வார்த்தை அளவுக்கு சொல்லல, மெகா ப்ரொடெஸ்ட். கூட்டத்தை பாத்தீங்களா எவ்வளவு பேர்னு சொல்லிட்டு? மனித தலைகள் மட்டும் தான் தெரியுது, சாலை பகுதியே தெரிய மாட்டுது. லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்கா முழுக்க போராடினாங்க. அதான் இந்த முறை ஹைலைட். அவங்க எல்லாம் கேட்கறது என்ன விஷயம் தெரியுமா? இந்த வார் எதுக்கு நம்மளுக்கு? இங்க இருக்க அமெரிக்கரோட காசு எதுக்காக இவ்வளவு வீணடிக்கிறீங்க? எதுக்காக இந்த போர்ல அவ்வளவு பேரை கொண்டு குவிச்சிட்டு இருக்கீங்க? குழந்தைங்க, பெண்கள்லாம் கொல்லப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? நிறுத்தி தொலைங்களேன் இந்த வார. இது அமெரிக்காவோட வார் கிடையாது, ட்ரம்ப்போட வார். இஸ்ரேலுக்கான ட்ரம்ப்போட வார்னு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப்பை திரும்ப இம்பீச் பண்ணாதான் அவர் அடங்குவார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்தவங்களாம்.